ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்பி மொபைல் ஷாப் வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வால் கிளாக்கு அல்லது ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரி வாங்கும்போது நீளமாக இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும். அதில் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு ஷாப் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இதில் சைடில் வந்து அந்த ஓப்பன் பண்ணது க்ளோஸ் பண்ண அந்த அட்டைலாம் இருக்குல்ல குட்டி குட்டியாக, அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஒட்டிட்டேன். ஒன்று போல் அந்த ஷாப்பில் இருக்கிற மாதிரி நான் வந்து அந்த சைடில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த கடையில் சைடில் இருக்க சுவர் மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இது வந்து மொபைல் ஷாப்பில், ஸோ அதனால் அந்த ஆஃபர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் பற்றிலாம் எழுதியிருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த வாலில் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ இயர்க்கு கிறிஸ்மஸ்க்கு நிறைய சேல் போட்டிருக்கோம், அந்த மாதிரி ஆடெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம அப்படியே அந்த இடத்துல வந்து ஒட்டிடலாம். அடுத்து வந்து முன்னாடி கடையில் வந்து டேபிள்லாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன சைஸில் அந்த ஷாப் வந்து ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் வந்து முன்னாடி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு நியூஸ் பேப்பரில் நிறைய ஆட் வந்திருக்கும்ல, அந்த இதை கட் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 பாக்ஸ்லையுமே கவர் பண்ணி ஒட்டிட்டேன். ஒரு இதில் வந்து கிறிஸ்மஸ் ஆடெல்லாம் வந்திருக்கும்ல, அந்த பால்ஸு டெக்கரேஷன்லாம் இருக்கிற மாதிரி அதை கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இன்னொன்றில் வந்து சின்ன சின்ன மொபைல்ஸு அதோட ரேட்டு அந்த மாதிரி எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக அந்த புது வருடம் புது ஃபோன் அந்த மாதிரி கோட்ஸ்லாம் வர மாதிரி பார்த்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் ஒட்டி டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு மொபைல் ஷாப்பில் விற்கிறதுக்கு மொபைல் எல்லாம் தேவை. ஸோ அதுக்குமே இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் கொடுக்கும்போது நியூஸ் பேப்பர்லேயுமே ஆடில் வந்து குட்டி குட்டியாக மொபைல் ஃபோனோட இமேஜஸ் இருக்கும். அதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஷாப்பில் வந்து எத்தனை வைக்கணுமோ அத்தனை இது வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் குட்டி குட்டியாக எல்லாமே கட் பண்ணிட்டேன். இது வந்து பேப்பரில் இருக்குது, ஸோ நமக்கு வந்து திக்காக இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் அட்டையில் வந்து இந்த மொபைல் ஃபோன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒட்டிடலாம். பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி என்ன கலரில் வரணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த அட்டையில் இருக்கிறது கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் இது சென்டரில் க்ரீனாக இருக்குது, சைட்லலாம் பிங்க்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வர மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மாற்றி மாற்றி அந்த அட்டையில் வந்து ஒட்டிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே காய விட்டுட்டு நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ வந்து நமக்கு ஒவ்வொரு ஃபோன்லேயும் பின்னாடி ஒவ்வொரு பேக்ரவுண்ட் கலரில் தெரியும். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஃபோனையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கையில் வந்து பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சின்ன சைஸில் அழகாக இந்த மாதிரி மொபைல் ஃபோன் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது மேலே வந்து நம்ம செல்லோ டேப் வச்சு ஒட்டிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃபோன் மேலே ஸ்க்ரீன் இருக்கும்ல, அந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் எடுத்து ஒவ்வொரு ஃபோன்லேயும் மேலே வந்து ஒட்டிடுங்க. அடுத்து வந்து நம்ம இந்த மொபைல் ஃபோன்லாம் கட் பண்ணோம்ல, அது பக்கத்துலேயே அந்த மொபைல் ஃபோனோட கம்பெனி அதோட ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா, மொபைல் ஃபோனை வந்து நமக்கு ஒரு பாக்ஸில் வச்சு காட்டுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். அது மேலே ஒட்டுறதுக்கு வந்து இதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து காலியான மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த தீப்பெட்டியில் வந்து மேலே இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க அந்த பீஸை வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டும்போது நம்ம மொபைல் பாக்ஸ் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபெவிகால் தடவி அப்படியே ஒட்டிக்கலாம், அல்லது டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப்பை அந்த பேப்பர் மேலே வச்சு மேட்ச் பாக்ஸோடு சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம அந்த ஃபோனோட இமேஜ், பின்னாடி வந்து அந்த ப்ரைஸ் இருக்கிற மாதிரி அப்படி கூட ஒட்டிக்கலாம். ஒரு பாக்ஸில் வந்து அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளக்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல குட்டி குட்டி ஃபோனு, அது எல்லாத்தையுமே உள்ளே வச்சிடலாம். இந்த மேட்ச் பாக்ஸுக்கும் அந்த ஃபோனுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒவ்வொன்றிலையும் நம்ம 2 ஃபோன் வந்து உள்ளே வச்சிடலாம். அடுத்து இது போக நம்ம இன்னும் நிறைய ஃபோன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அந்த தீப்பெட்டியில் வந்து உள்ள அடிப்பட்டி இருக்கும்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றிலும் செல்லோ டேப் வச்சு நான் ஒட்டியிருக்கேன், கலர் செல்லோ டேப். இது இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதில் வந்து இன்னும் 2-3 ஃபோன் வச்சு நிறைய ஃபோன் வந்து கடையில் இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ஷாப்பில் நம்ம தண்ணி கேன் வந்து இருக்கிற மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே சின்ன பாக்ஸாக ஒன்று ஒரு சைடில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் தண்ணி கேன் மாட்டி தண்ணி வர்ற மாதிரி கடையிலலாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து இந்த ஓரத்தில் நம்ம வந்து வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம சின்னதாக ஒரு கப் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த இடத்துல வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது மேலே வந்து அந்த மேட்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். முன்னாடி இருக்க டேபிளில் வந்து அந்த ட்ரேயில் வச்ச ஃபோன் எல்லாத்தையுமே வச்சிடலாம். அடுத்து வந்து ஒரு ஒயிட் கலர் அட்டையில்
இன்விடேஷன் கார்டில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அதில் வந்து யுக்ஷிக் மொபைல் ஷாப் அப்படின்னு எழுதி டிசைன் பண்ணியிருக்கேன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி. அதை வந்து அந்த பின்னாடி இருக்க அட்டையோடு சேர்த்து வச்சு ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் பின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நேம் போர்டு வந்து நம்ம கடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்மக்கிட்ட இருக்க பொம்மை ஏதாச்சும் கடையில் வந்து டிசைனுக்காக வைக்கிறதுக்கு சைடில் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து சின்னதாக ஒரு ஸ்மைலி பொம்மை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். அடுத்து மொபைல் ஷாப்லலாம் ஆஃபர்ஸ் அப்போல்லாம் நிறையா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து நான் பைப் கிளீனர் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த நேம் போர்டு கிட்ட டிசைன் பண்ணுறதுக்கு. இன்னுமே நிறைய கிளிட்டர் பேப்பர்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இன்னுமே அழகாக இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக சின்னதாக ஒரு மொபைல் ஷாப் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மொபைல் ஷாப் யூஸ் பண்ணி பார்பி ஷோ பார்க்கணும் அப்படின்னா யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலில் பாருங்கள், போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ஒரு மொபைல் ஷாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைல் ஷாப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.